ஹாய் மக்கா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு உயிர்நாடி டே 4 தான் நான் படிக்க போறேன். நேத்திக்கே படிச்சுட்டேன். இன்னைக்கு அத ரிவைஸ் பண்ண போறேன் பார்த்துக்கோங்க. என்னோட ப்ரீவியஸ் வீடியோஸ் லைவ் பார்த்தவங்களுக்கு தெரியும். நான் 3ஆம் தேதியிலேருந்து 8ஆம் தேதி வரைக்கும் கொஞ்சம் பிஸி. எனக்கு வெளியெல்லாம் போ வேண்டியது இருக்கும். ஒழுங்கா படிக்க முடியாது அப்படின்னு நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன். அதுபோல இன்னைக்கு 3ஆம் தேதி பார்த்தீங்களா, எனக்கு ஒரு விசேஷ வீடு. அதான் நேரமே கிளம்பி படிச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு படிக்க ஆரம்பிச்சிட்டேன். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு கிளாரிஃபிகேஷன் வீடியோ தான். நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸ்லேயே என்கிட்ட கேட்டுட்டீங்க. நிறைய பேருக்கு மனசுக்குள்ள கூட இருக்கலாம் இந்த கேள்விகள். எல்லாத்துக்குமே நான் இந்த வீடியோவில் ரிப்ளை பண்ணிடுறேன். உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஃபர்ஸ்ட் என்ன கமெண்ட்ல கேட்டிருந்தீங்கன்னு பார்த்தீங்கன்னா, விவி சாரோட புக் வாங்கி நான் உங்களுக்கு ரிவ்யூ கொடுத்துருந்தேன். அந்த ரிவ்யூ பார்த்துட்டு இது வந்து ப்ரொமோஷன் வீடியோவா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அதுக்கான ரிப்ளை தான் நான் ஃபர்ஸ்ட் சொல்ல போறேன். உங்க எல்லார்கிட்டயுமே நான் பல தடவை கமெண்ட்ஸ்லயும் சரி வீடியோலையும் சரி நான் விவி சாரை தான் லாஸ்ட் குரூப் 4ல இருந்தே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு நான் உங்ககிட்ட சொல்லி கிருஷோபா சார் விவி சாரோட புக்கை ரெக்கமெண்ட் பண்றதுக்கு முன்னாடியே நான் விவி சாரை தான் ஃபாலோ பண்ணி படிச்சுட்டு இருக்கேன் ஜிஎஸ்க்கு அப்படிங்கிறது நான் உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே முன்னாடியே நான் ரிப்ளை பண்ணியிருக்கேன். அதை பார்க்காதவங்க வந்து இது ப்ரொமோஷன் வீடியோவா அப்படின்னு கேட்டிருந்திருக்கீங்க. இது ப்ரொமோஷன் வீடியோ கண்டிப்பாக கிடையாது. இது என்னோட ஓன் மணியில் நான் வந்து காசு கொடுத்து வாங்கி நான் ரிவ்யூ பண்ண புக்கு தான் அது. அதில் அவங்களுக்கு டவுட் வந்த காரணம் என்னென்னா, புக்கை ஓப்பன் பண்ணி பார்க்குறதுக்கு முன்னாடியே நீங்கள் எப்படி புக்கு வந்து பெஸ்ட்டுன்னு சொல்கிறீங்க அப்படிங்கிறது தான் அவங்களோட டவுட்டாக இருந்துச்சு. புக்கை ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடியே நான் உங்ககிட்ட சொல்லியிருப்பேன். இது வந்து நான் லாஸ்ட் குரூப் 4லேருந்தே ஃபாலோ பண்ணுறேன் அவங்களோட வீடியோஸ். அதனால இந்த புக்கு கண்டிப்பாக ஒர்த்தாக தான் இருக்கும்னு எனக்கே தெரியும் அப்படிங்கிறது தான் நான் சொன்னேன் உங்கள்கிட்ட. ஏன்னா அவங்களோட வீடியோஸ் பார்த்தவங்களுக்கு தெரியும். ஸ்கூல் புக்கை வந்து லைன் பை லைன் அவங்க வந்து கவர் பண்ணியிருப்பாங்க. தமிழில் தான் இருக்கும். அதை தான் அவங்க புக்காகவும் போட்டிருக்காங்கன்னு எனக்கு தெரியும். அதனால தான் நான் வந்து உங்ககிட்ட 100% இந்த புக்கு ஒர்த்து அப்படிங்கிறத வந்து நான் கன்வே பண்ணியிருந்தேன். அதே மாதிரி நான் இன்னொன்றும் சொல்லியிருந்தேன், இந்த புக் நீங்கள் கண்டிப்பாக வாங்கணும்னு கூட இல்லை. உங்களுக்கு வந்து காசு அஃபோர்ட் பண்ண முடியாது அப்படிங்கிற நிலைமையில இருந்தீங்கன்னா அவங்களோட வீடியோஸ் எல்லாமே ஃப்ரீ தான். நீங்கள் அதை யூஸ் பண்ணி கூட படிச்சுக்கலாங்கிறதையும் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ இது பியூராக வந்து ப்ரொமோஷன் வீடியோ கிடையாது. அப்படி ப்ரொமோஷன் நான் பண்ணுறதா இருந்தாலும் நான் ஃபஸ்ட்டே உங்ககிட்ட சொல்லிட்டு தான். அதே மாதிரி ரிப்பீட்டடாக வந்த கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் கிருஷோபா சாரோட பேட்ச் ஸ்டூடெண்ட்டா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. நான் கிருஷோபா சாரோட பேட்ச் ஸ்டூடெண்ட்லாம் கிடையாது. இதுவுமே நான் நிறைய வாட்டி உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். என்னோட ப்ரீவியஸ் வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரியும். நான் லாஸ்ட் குரூப் 4ல என்னென்ன சேனல்ஸ் ஃபாலோ பண்ணியிருந்தேன் அப்படின்னு உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன். அதில் கூட நான் கிருஷோபா சாரை மென்ஷன் பண்ணலை. ஏன்னா நான் அவங்கள ஃபாலோ பண்ணி லாஸ்ட் குரூப் 4லேருந்து படிக்கலை. இந்த வாட்டி தான் அவங்களோட 19 ஷெட்யூல் பேஸ் பண்ணி நான் படித்தேன். அதுவுமே நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. 19 ஷெட்யூல் வந்து ஒரு பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக கொடுத்தது. அதை எப்படி நீங்கள் ஃபீஸ் பே பண்ணாமல் படிச்சிங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. நான் அவங்களோட எக்ஸாம் எதுவுமே அட்டன் பண்ணலை. 19 ஷெட்யூலுக்கான பிடிஎஃப் வந்து அவங்களோட யூடியூப்லேயே இருக்குது. அதை பேஸ் பண்ணி நான் படிக்க மட்டும்தான் செஞ்சேன். எந்த ஒரு எக்ஸாம்ஸும் நான் அட்டன் பண்ணி பார்க்கல. பேட்சுக்கு நான் ஃபீஸும் பே பண்ணல. அவங்களோட 19 ஷெட்யூல் பேஸ் பண்ணி நான் படித்தனால தான் இப்போ இந்த 50 டேஸ் பிளானையுமே நான் ஃபாலோ பண்ணுறேன். இது 100% ஒர்த்தாக இருக்குது. படிக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் இந்த உயிர்நாடி பேட்ச் பற்றி. நான் உங்களுக்கு யூடியூப்பில் என்னென்ன புக்ஸ் காமிக்கிறேனோ அதை ஃபாலோ பண்ணி தான் நானும் படிக்கிறேன். ப்ரொமோஷன் பண்ணுறதா இருந்தால் நான் அந்த மாதிரி பண்ணியிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு காமிக்கிற புக்கை தான் நானுமே படிச்சுட்டு இருக்கேன். லைவ் பார்க்குறவங்களுக்கு தெரியும். Day 4 நான் படித்து முடிச்சிட்டேன் பார்த்துக்கோங்க. இன்னைக்கு லைவ் உண்டா இல்லையான்னு சொல்லிட்டு கம்யூனிட்டி போஸ்ட்டில் நான் கொடுக்குறேன், செக் பண்ணுங்க.